வெல்கம் டு தமிழ் ஹாட் டியூப். இன்னைக்கு நாம் தங்கச்சி அனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தான் இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். என்னோட தங்கச்சி, அவளோட பேர் அனிகா. அவ தான் இந்த கதையுடைய கதாநாயகி. என்னோட தங்கச்சி அனிகா இப்போ ஃபாரின்ல படிச்சிட்ருக்கா. அவ ஃபாரின்ல படித்து முடிச்சுட்டு அவ ஒரு நாள் சென்னைக்கு ஏர்போர்ட்டில் இறங்கினா. ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. நானும் ரொம்ப நாள் கழித்து என்னோட தங்கச்சி அனிகாவை பார்க்கறதுக்காக நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். அன்னைக்கு திங்கக்கிழமை. அவ அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்தா. நான் நேராக ஏர்போர்ட்டில் போய் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணேன். அந்த ஃப்ளைட்டில் இருந்து எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க. ஆனால் என்னுடைய தங்கச்சி அனிகாவை மட்டும் காணோம். நானும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்தேன். ஆனால் ஃபோன் ரீச்சே ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தவிச்சு போய் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஃப்ளைட்டில் இருந்த எல்லாருமே எக்ஸிட் வழியாக போய்கிட்டே இருந்தாங்க. நானும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனேன். அப்போ டக்குன்னு யாரோ என் பின்னாடி என்னை கட்டி பிடிச்சாங்க. நானும் யாருன்னு திரும்பி பார்த்தேன். அப்போ தான் அது என்னோட தங்கச்சி அனிகா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. நான் என்னோட தங்கச்சி அனிகாவை ரொம்ப நாள் கழிச்சு அப்போ தான் நான் நேரில் பார்த்தேன். என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. ஏன்னா என்னோட தங்கச்சி அனிகா படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படி இல்லாமல் இப்போது மொத்தமாக மாறி வந்திருந்தா. அவள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தா. அவள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வேற மாதிரி இருந்தா. என்னோட தங்கச்சி அனிகா மொத்தமாக வேற மாதிரி ஒரு பொண்ணாக வந்திருந்தா. அவளோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ், அப்புறம் அவளுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே அவள் வேற ஒரு பொண்ணாக வந்திருந்தா. நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவள் என்னை பார்த்துட்டு என்னடாண்ணா ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா. அப்போது நானும் என்னுடைய தங்கச்சி அனிகாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத எங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, ஏதோ 2 லவ்வர்ஸ் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க போல், 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் தெரியாது. அப்போது நான் என்னுடைய தங்கச்சி அனிகாவை பார்த்து, எப்போ வந்த? நான் உனக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ நேரம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தங்கச்சி அனிகா கிட்ட கேட்டேன். அதுக்கு என்னோட தங்கச்சி அனிகா என்னை பார்த்து, டே அண்ணா, நான் அந்த பக்கம் எக்ஸிட் வழியாக வந்தேன்டா. வந்துட்டு சரி நம்ம வரோம், அண்ணன் நமக்காக காத்துட்டு இருக்கானே, சரி இங்கே வர பொண்ணுங்களை சைட் வச்சிட்ருக்கானா இல்லை நமக்காக வேண்டா விருப்பம் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் பாசம் இருக்குது. தங்கச்சி வரலன்னு சொல்லிட்டு கவலையாக நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா என்கிட்ட சொன்னா. அவள் என்னை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியாடா அண்ணா அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட அதெல்லாம் இல்லை பாப்பா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டேன். அதுக்கு டே அண்ணா, நீ ஆளே மாறிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை பார்த்து சொன்னா. நான் அவகிட்ட அதை நான் தாண்டி சொல்லணும், நீ தான் ஏதோ பார்க்கறதுக்கு பெரிய பொண்ணு மாதிரி ஆயிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு என்னை பார்த்துட்டு, ஆமாண்டா நான் பெரிய பொண்ணு தான், இன்னும் என்ன நீ சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நினச்சிட்டியா?
நான் பெரிய பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா வந்து என்கிட்ட சொன்னா. நான் அவளை பார்த்துக்கிட்டே, இல்லடி, உன்னை சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்பயும் பார்க்குறேன். ஆனால் உண்மையிலேயே நீ வேற மாதிரி வந்திருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி என்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நானும் அவளும் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி போனோம். அப்போது போகும்போது நான் என்னோட தங்கச்சிக்கிட்ட ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவகிட்ட, ஏண்டி பப்ளிக்கில் ஏர்போர்ட்டில் வந்து என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சல, நம்மளை எல்லாரும் பார்த்துட்டு ஏதோ காதலர்கள் போல, லவர்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்கடி அப்படின்னு வந்து நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க நினச்சா நினச்சிட்டு போட்டுன்னா, நான் என்னோட அண்ணனை வந்து கட்டி பிடிக்கிறேன். யார் என்ன நினச்சா எனக்கு என்ன? எனக்கு எப்போ தோணுதோ அப்போது நான் என் அண்ணன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாதகமாக பேசினா. நானும் அவகிட்ட சரிடி உன் அண்ணன் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டுக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போனேன். அப்படி வீட்டுக்கு போகும்போது நான் என்னோட தங்கச்சி அனிகா கிட்ட, ஏய் பாப்பா, ரோட்டில் எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு பார்த்தா எனக்கு என்னடா, என்னோட அண்ணன் கூட தான் இனிமேல் ஊர் சுற்ற போகிறேன், பார்த்துட்டு போட்டோம், பார்த்துட்டு வயிறு ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னா. நான் அவகிட்ட, ஏய் பாப்பா, அவங்க எல்லாரும் நம்மள லவ்வர்ஸ்ன்னு நினைப்பாங்க பாப்பா, தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு டே என்னடா நினைப்பாங்க, ஃபாரின்ல இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா தெரியுமா அப்படின்னு வந்து சொன்னா. நான் அவகிட்ட, அது ஃபாரின் டி, இது நம்ம ஊர் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நான் எங்கள் அண்ணன் கூட தான் ஊர் சுற்றுவேன் அப்படின்னு வந்து சொன்னான். நானும் சரி பாப்பா, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு வந்து சொன்னேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு வேகமாக என்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போனா. என்னுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் என்னோட தங்கச்சியை வந்து பார்த்தேன். அவளுடைய தலைமுடி அப்படியே அழகா, அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவளுடைய கூந்தல் என் முகத்துக்கு நேராக வந்துச்சு. நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி அவள் அப்படியே என்னை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போனா. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவளை வந்து நலம் விசாரித்தாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் என்னோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. நான் என்னோட தங்கச்சி அனிகா கிட்ட, சரி பாப்பா, நீ டயர்டாக இருப்ப, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொன்னேன். அவளும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட ரூமுக்கு வந்து போனா. நான் அதுக்கப்புறம் என்னோட வேலையை வந்து இன்னைக்கு வந்து லீவ் போட்டுட்டு நான் என்னோட தங்கச்சி கூடவே இருந்தேன். என்னோட தங்கச்சியும் ரெடியாகி வந்தா. அந்த நேரம் பார்த்து நான் என்னோட ரூமுக்கு வந்து போனேன். என்னோட ரூமுக்கு போயிட்டு நான் என்னோட தங்கச்சி அனிகா இன்னைக்கு எப்படி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அழகா வந்தாலோ அந்த காட்சியை வந்து நினச்சி பார்த்தேன். அந்த காட்சியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட நினப்பு முழுக்க என்னோட தங்கச்சி அனிகா மீதே இருந்துச்சு. என்னோட தங்கச்சி அனிகா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருந்தா. நான் அவளை பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே கட்டில் மேலே வந்து படுத்து தூங்க ஆரம்பித்தேன். என் கனவு ஃபுல்லாக என்னோட தங்கச்சி அனிகா தான் வந்திருந்தா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதோட முழு கதையை என்கிட்ட மெசேஜ் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலகிராம் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். அதில் ஏதாவது ஒன்றுத்தில் மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை பிடிஎஃபாக வந்து வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஆடியோ ஸ்டோரி வேணும்னா கீழே கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து எனக்கு வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு வந்து கேளுங்க. பார்ட் 2 வேணும்னு கேட்குறவங்களுக்காக நான் அடுத்த பார்ட் வந்து போடுறேன் கண்டிப்பாக. நன்றி.